ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவும் பல்லவனும் வந்துக்கிட்டு இருக்காங்க. வர்ற வழியில் வானதி அண்ணன் குறுக்க மறைச்சு, என்ன எங்கள் அப்பா அம்மா வந்திருக்கையில் ரொம்ப ஓவராக பேசினியாம்ல, என் தங்கச்சியை இங்கே கொடுக்க சொன்னியாம்ல, அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை பார்த்ததே இல்லைன்னு ரொம்ப வசனம்லாம் பேசுனியாம். 5 ஆம்பளை இருக்கிற வீட்டில் நீ ஒரு பொண்ணு மட்டும் தங்கியிருக்க, இதுலேருந்தே உன் கேரக்டர் எப்படின்னு தெரியலையா? இந்த லட்சணத்தில் என் தங்கச்சியை வேற இங்கே கொடுக்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுகிறாரு. இதை கேட்ட பல்லவன் கோவத்தில் அடிக்க போக, இவெல்லாம் ஒரு மனுஷன், இவன்ட்டெல்லாம் போய் பேசிக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை வம்பா கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. நிலாவும் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஆஃபீஸ்க்கு வந்ததுலேருந்து அவங்களுக்கு வேலையே பார்க்க முடியலை. ஏன்னா வானதி அண்ணன் அவங்கள தப்பாக பேசுனதை நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அதனால் வேலையும் ஓட மாட்டேங்குது. சரி, வேலைக்கு வந்துட்டேன், எப்படியாவது இன்றைக்கி சமாளித்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு சமாளித்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை திவ்யாவும் நிலாவை பார்க்குறாங்க. நிலா மூஞ்சியே சரியில்லாமல் இருக்குது, இந்த நேரத்தில் நம்ம இதை கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாகிடுறாங்க. வேலை விட்டு போகையில் இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை விட்டு 2 பேரும் ஆஃபீஸை விட்டு வெளியே வர்றாங்க. அப்போ திவ்யா கேட்குறாங்க, என்ன நிலா இன்னைக்கு உங்கள் மூஞ்சியே சரியில்லை அப்படின்னவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக தலைவலி தான் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அவங்க என்ன நிலமையில இருக்கேன்னு தெரியாமல் திவ்யா நிலாட்ட கேட்குறாங்க, நிலா உங்கள்கிட்ட ஒரு பர்சனலாக ஒரு மேட்ரு கேட்கணும், கேட்கலாமா அப்படிங்கிறாங்க. என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை எடுத்து நிலாவும் சோழனும் யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்துருப்பாங்கள்ல, அதை காமிக்கிறாங்க. ஹஸ்பண்டு ஒய்ஃபுன்ட்டு நீங்கள் பேட்டி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணமே ஆகலைன்னு என்னட்ட சொன்னீங்க, ஆஃபீஸ்லேயும் அப்படி தான் சொல்லி வச்சுருக்கீங்க. பேட்டி கொடுத்துருக்கிறது உங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரி நீங்கள் பேட்டி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு உண்மையிலே சோழனோட கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாப்புல. இங்கே அன்றைக்கி ஆஃபீஸுக்கு வந்திருக்கையில் கூட சோழனை உங்கள் ரிலேட்டிவ்னு தான் சொன்னீங்க, ஆனால் இப்போ பார்த்தா கணவன் மனைவியாக பேட்டி கொடுத்துருந்துருக்கீங்க, அதுலேயும் ஃபெஸ்ட்டான ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு வேற சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதும் நிலா இந்த நேரத்தில் இதை பற்றி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, திவ்யா இதை பற்றி இன்னைக்கு பேச வேணாம், இன்னொரு நாளைக்கு இதை பற்றி பேசிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நிலா, நீங்கள் உண்மையான ஃப்ரெண்டுன்னு என்னை நினச்சா நீங்கள் சொல்லலாம், இல்லைன்னா நீங்கள் எதுவும் என்னட்ட சொல்ல வேணாம், நம்ம யாரோ எவரை மாதிரி இனிமேல் இருந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு நிலா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. திவ்யா சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படின்னவும், இல்லை இனிமேல் உங்கள்கிட்ட நான் பர்சனலாக எதுவுமே பேச மாட்டேன், விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி திவ்யா கோவப்படாதீங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோழனுக்கும் நிலாவுக்கும் நடந்தது கல்யாணம் இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலை தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி நடந்த விவரத்தை எல்லாத்தையுமே திவ்யாட்ட சொல்கிறாங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தது, அதுக்கப்புறம் சோழன் வீட்டில் தங்கினது, இப்போ வரையும் எல்லா விஷயத்தையுமே அவங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அப்படியா நிலா, அப்போ சோழனை தற்சமயத்துக்கு தான் நீங்கள் கணவனாக நடிக்க வச்சுருக்கீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேட்டி கொடுக்க வர்றதுக்கு முன்னாடி கூட நாங்கள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு தான் வெளியில் வந்தோம். அந்த நேரம் பார்த்து தான் அங்கே ஒரு யூடியூப் சேனல் எங்கிட்ட பேட்டி கேட்டாங்க. அப்போ நான் எவ்வளவோ வேணாம் சொன்னேன், சோழன் தான் கேட்கவே இல்லை, வம்பா தான் சோழன் தான் அந்த பேட்டி எடுக்க விட்டதே அப்படின்னு சொல்கிறாப்புல. இதை கேட்டதும் திவ்யா மனசில் அவ்வளோ சந்தோஷம். அப்போ தான் நிலாட்ட திவ்யா சொல்கிறாங்க, நிலா நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கிற மாட்டீங்கல்ல, உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக இதை பற்றி நான் பேசணும்னு இருந்தேன், ஆனால் பேசுகிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுனால நான் பேசாமல் இருந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன என்னட்ட பேச போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னைக்கு ஃபஸ்ட்டு டைம் நான் சோழனை பார்த்தனோ அன்னைக்கே என்னை அறியாமையே சோழனை நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நீங்கள் அதுக்கு தோதா என்னுடைய ரிலேட்டிவ்னு அவரை அறிமுகப்படுத்துனீங்க. அப்போ அவர் ரிலேட்டிவ்னவும் அப்போ நம்ம அவரை லவ் பண்ணலாம் அப்படின்ட்டு என் மனசுக்குள்ளே ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு அவரை மனசுக்குள்ளே நான் விரும்ப ஆரம்பித்தேன். அதை உங்கள்கிட்ட எப்படியாவது சொல்லிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கையிலேயே நீங்கள் ஹாஸ்டலில் தங்குற மாதிரி வாய்ப்பு வந்துச்சு. அப்போ ஒரு நைட் நேரம் அவர் பலூன் கட்டி உங்கள்கிட்ட சாரி கேட்டார். அப்போ தான் எனக்கு உங்கள் 2 பேர் மேலேயும் டவுட்டு வந்துச்சு. ஒருவேளை 2 பேரும் லவ்வர்ஸாக இருப்பீங்களோன்னு நினச்சேன். ஏன்னா அவர் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சாரி கேட்குறதும் உங்கள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு திரிகிறதையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி வேணாம், நம்ம ஆசையை நம்ம சொல்லி நம்ம இது பண்ணக்கூடாது, ஏற்கனவே 2 பேரும் லவ்வர்ஸாக இருக்காங்க, இந்த நேரத்தில் போய் நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே நான் சோழன் நினச்சதை அப்போயே நான் மறந்துட்டேன். இப்போ நீங்கள் டைவர்ஸ் வரையும் வந்துட்டோம்னு வேற சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். சரி உங்களுக்குள்ளே எதுவும் இல்லை, டைவர்ஸ் வரையும் வந்துட்டீங்க, அதனால இனிமேல் சோழன்ட்ட நம்ம லவ்வர் சொல்லலாம்னு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு நிலாட்டையே திவ்யா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நிலாவுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும்
அப்போதைக்கு அவங்களுக்கு அது பெருசாக தெரியலை. அப்படியா, சோழனை நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம். திவ்யா சோழனை பார்த்துட்றாங்க. அப்போ நிலாட்ட கேட்குறாங்க, இங்கே பாருங்க சோழன் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லவும், பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாரு சோழன். இப்போ எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்ட்டு நிலா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. எப்பயுமே அவர் ஆஃபீஸ் வரையும் வருவார், இன்னைக்கு என்னமோ பஸ் ஸ்டாப்லேயே நின்றுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசிக்கிட்டு வர்றாங்க. என்னதான் திவ்யா பேச்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு நினப்பு பூராமே வானதி அண்ணன் அவங்கள தப்பாக பேசுனதையே நினச்சிக்கிட்டு வர்றாங்க. அதை வெளியே காட்டிக்கிறவும் அவங்களால முடியலை. அப்போ திவ்யா கேட்குறாங்க, ஏன் இன்னைக்கு டல்லாகவே இருக்கீங்க அப்படின்னவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன்ல திவ்யா தலைவலின்னு சொல்லிட்டு, அதுதான் எனக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்குது அப்படிங்கிறாப்புல. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறாங்க, இப்போயே என் லவ்வை சொல்லிடட்டா அப்படிங்கிறாங்க. அதுக்கு நிலா என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலை. அப்போ சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் ஒரு நேரங்காலம் வேணும்ல, இந்த இடம் அதுக்கு சரியில்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் அவரை தனியாக சந்திக்கையில் பேசிக்கங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு திவ்யா தான் வேகமாக சோழனை பார்த்துட்டு வர்றாங்க. பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு இருக்காப்புல சோழன். என்ன சோழன், இன்னைக்கு பஸ் ஸ்டாப்லேயே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. வர்ற வழியில் வாழைப்பழத்தோல் கீழே கிடந்திருக்கு. அதை பார்க்காம அதில் கால் வச்சிடுறாங்க. வலிக்கு விழப்போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து சோழன் அவங்கள தாங்கி பிடிக்கிறாங்க. திவ்யா மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். கையை எடுத்து கூட விடலை சோழன் கையை. அவங்க அப்படியே சாஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்ததும் நிலாவுக்கு என்னன்னு தெரியலை, சட்டுன்னு கோவம் பட்டுன்னு திவ்யா கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விட்றாங்க. பப்ளிக்குன்னு கூட பார்க்காம இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறீங்களே திவ்யா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கொஞ்சம் கூட திவ்யா எதிர்பார்க்கல. நிலா கத்தவும் சோழன் படக்குன்னு கையை எடுத்துடுறாரு. எடுத்ததும் அப்போ தான் திவ்யா சொல்கிறாங்க, நிலா சாரி நிலா, நான் வேணும்னு அவர் மேலே விழுகலை. பாருங்க, வாழைப்பழத்தோடு தான் கிடந்திருக்கு, அதை நான் பார்க்காம அதில் காலை வச்சுட்டேன், அதே சிலிப்பாகி அவர் மேலே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திவ்யா அப்படி சொல்லியுமே நிலாவுக்கு திவ்யா மேலே கோபமாக வருது. சாரி நிலா அப்படின்னு மறுபடியும் சாரி கேட்குறாங்க. சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலேயே பஸ் வந்துடுது. உடனே சோழன் பஸ் வந்துருச்சு நிலா அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட இப்போ நான் கேட்டேனா, எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனே எரிஞ்செறிஞ்சு விழுகிறாங்க. சோழனுக்கு மனசுக்குள்ள சந்தோஷம். பரவாயில்ல, திவ்யா நம்ம மேலே விழுந்ததை அவனால் ஏற்றுக்கிற முடியலை, அதனால தான் திவ்யாவையும் கோவமாக கத்துனா இப்போ நம்மளையும் எரிஞ்செறிஞ்சு விழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாரு. அவங்க ஏற்கனவே டென்ஷனாக இருப்பாங்க. அது தெரியாமல் திவ்யா ஒரு பக்கம் இந்த மாதிரி பண்ணவும் அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை. பஸ் வரவும் நிலாவும் சோழனும் பஸ்ஸில் ஏறி உட்காடுறாங்க. அப்போ நிலா சோழனை பார்த்து கேட்குறாங்க, உங்களை யார் இங்கே வர சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, எனக்கும் வீட்டில் போர் அடிக்குது, அதனால தான் நான் இப்படியே உங்களோட கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்றாங்க. சோழனும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாமல் சோழன் கேட்குறாரு, ஏங்க திவ்யா என் மேலே விழுகவும் உங்களுக்கு கோபம் பயங்கரமாக வருது அப்படின்னு கேட்குறாரு. உடனே சோழனை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க.